இன்னைக்கு மனோகர்லால் அவங்க வீடு சொந்தக்காரங்களோட நிறைஞ்சிருந்தது. ஏன்னா அவங்க வீட்டுக்கு புது மருமக விஷாக்கா வந்திருந்தா. அவளோட வருகையால எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. அதே சந்தோஷம் ராகுல் முகத்திலயும் நல்லா தெரிஞ்சது. விஷாக்காவே எல்லாரும் உள்ள கூட்டிட்டு போனாங்க. கல்யாண பொண்ணுக்கு சடங்கு பண்ண ஆரம்பிச்சாங்க. அவளோட நாள் பூரா சொந்தக்காரங்களோட கடந்தது. இன்னி எவ்வளவு மணி நேரம் இங்க உட்காரணும்? ரொம்ப டயர்டா இருக்கு, ரெஸ்ட் பண்ணணும். சரி மருமகளே, கண்டிப்பா ஒரு வேலை செய். வந்த நிறைய சொந்தக்காரங்க கிளம்பிட்டாங்க, சமையல் செஞ்சுட்டு இருக்காங்க. நீ ஏதாவது சாப்பிட்டு உன் ரூமுக்கு போயிடு, சரியா? அம்மாடி ஸ்வாதி, அன்னிக்கு சாப்பாடு கொண்டு வா. சரிம்மா. அண்ணி, நீங்க ஒரு ரூம்ல உட்காருங்க, நான் சாப்பாடு கொண்டு வரேன். விஷாக்கா ரூமுக்கு போய் உட்கார்றா. அவளோட நாத்தனார் சாப்பாடு கொண்டு வரா. ஸ்வாதி, என்ன இது? நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். நீங்க என்ன சாப்பிடுவீங்க? சொல்லுங்க, என்ன சாப்பிடுறீங்க, அதே கொண்டு வர. எனக்கு சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும், அதோட மட்டன் கொண்டு வரியா? அண்ணி, நீங்க நான்வெஜ் சாப்பிடுவீங்களா? எங்க வீட்ல நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. நாங்க நான்வெஜ் சாப்பிடவே மாட்டோம். என்ன? நீங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்களா? நான் தினமும் நான்வெஜ் தான் சாப்பிடுவேன், தெரியுமா? நான் நான்வெஜ் சாப்பிடாம இருக்கவே மாட்டேன். உங்களால சமைக்க முடியலன்னா நான் ஆர்டர் பண்ணிடுறேன். நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்றேன், எனக்கு பசியா இருக்கு. விஷாக்கா, உன்னை பத்தி அப்பா அம்மா சொன்னாங்க, உங்க வீட்ல நான்வெஜ் பண்ண மாட்டாங்களா? அப்படி இருக்கும்போது நீ எப்படி நான்வெஜ் சாப்பிடுற? அம்மா அப்பா உங்களுக்கு என்னை பத்தி சொல்லிருக்க மாட்டாங்க. எனக்கு நான்வெஜ் தான் சாப்பிட பிடிக்கும். அவங்க மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருங்க, எனக்காக டின்னர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்றேன். விஷாக்கா அவளுக்காக டின்னர் ஆர்டர் பண்ணா. அப்புறம் பேக்ல இருந்து ஒரு பாட்டில் எடுத்தா. எனக்கு ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்துட்டு வரியா? ராகுல், நீங்க குடிக்கிறீங்களா? நான் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறேன். ரொம்ப டயர்டா இருக்கு, அதனால ட்ரிங்க்ஸ் எடுக்க நினைக்கிறேன். அதனால டயர்ட்னஸ் போயிடும், கொஞ்சம் நல்ல தூக்கம் கூட வரும். நீ தண்ணி அடிப்பியா? இத பத்தி எனக்கு தெரியாதே. ராகுல் அண்ணா, அண்ணியோட பேக்ல சிகரெட் கூட இருக்கு. அண்ணி, நீங்க சிகரெட் ட்ரிங்க்ஸ் எடுத்துப்பீங்களா? ஆமா, எடுத்துக்கிறேன். அதுல என்ன, இதெல்லாம் என்னோட ஹேபிட்ஸ். ஏன் நான் இதெல்லாம் பண்ணக்கூடாதா? இரு, ஒரு சிகரெட் கூட எடுக்கிறேன். என்னால சிகரெட் ஸ்மோக் பண்ணாம இருக்கவே முடியாது. அங்க ராகுலோட சித்தியும் அத்தையும் வராங்க. அவங்க விஷாக்கா சிகரெட் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறத பார்த்தாங்க. அட கடவுளே, புது மருமக சிகரெட் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறா பாருங்களேன். மருமகளே, இதெல்லாம் நீ பண்ணுவியாமா? கௌசல்யா அக்கா இதெல்லாம் சொல்லவே இல்ல. என்ன மருமக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா? அப்போ விஷாக்காவோட ஆன்லைன் ஃபுட் அங்க வந்தது. ஆண்டி, விஷாக்கா அவங்க ஆர்டர் பண்ணிருக்காங்க. இந்த நேரத்துல விஷாக்காவுக்கு ஃபுட் ஆர்டரா? இதுல என்னதான் இருக்குப்பா? ஆண்டி, சிக்கன் பிரியாணி, மட்டன் கறி, அப்புறம் ரோஸ்டட் கபாப். விஷாக்கா நான்வெஜ் ஆர்டர் பண்ணிருக்காளா? அதுவும் இந்த வீட்ல? இருங்க, நான் ஒரு வாட்டி கேட்டுடுறேன். இது வேற யாரோ வீட்டோட ஆர்டரா இருக்கும். அது வேற விஷாக்காவா இருக்கும். இருங்க, நான் கேட்டுட்டு வரேன். அண்ணி, உங்க ஆர்டர் தான் அது. உங்க புது மருமக நான்வெஜ் ஆர்டர் பண்ணிருக்கா. உள்ள போய் பாருங்க, புது மருமக குடிச்சிட்டு இருக்கா, அதோட சிகரெட் இழுக்கிறா. என்னதான் சொல்றமா? விஷாக்கா மாமியார் ஓடி போய் ரூமுக்குள்ள பாக்குறாங்க. ரூம் எல்லாம் சிகரெட் புகையாவே இருந்தது. ரூம் எல்லாம் ஆல்கஹால், சிகரெட்டோட வாசனை. இப்போ ரொம்ப ராத்திரி ஆயிடுச்சு. நாளைக்கு ஒன்னு பண்ணலாம். விஷாக்காவோட அப்பா அம்மாவை கூப்பிடலாம், அப்பதான் சரியா இருக்கும். அப்பா, 2-3 நாள்ல சும்மா இருக்கலாம். விஷாக்காவுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன். அவன் என் பேச்ச கண்டிப்பா கேப்பா. அப்படி அவன் கேட்கலன்னா அவங்க அப்பா அம்மாவை கூப்பிடலாம். சரியாதான் சொல்றா ராகுல். இப்போ திடீரென உங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டா நல்லா இருக்காது எங்க குடும்பத்துக்கு. ஜனங்க என்ன நினைப்பாங்க? கல்யாணம் ஆகி 4 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள பஞ்சாயத்து வந்துடுச்சுன்னு. ராகுல் கொஞ்ச நாள் விஷாக்காவுக்கு புத்தி சொல்ற முயற்சி கூட செஞ்சா. ஆனா விஷாக்கா அவனோட பேச்சே கேக்கல. அவ தினமும் குடிப்பா, அப்புறம் சிக்கன் மட்டன் சாப்பிடுவா. கொஞ்ச நாள்ல இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. ராகுலுக்கு இந்த கல்யாணத்தால ரொம்ப வருத்தம். ஒரு நாள் அவ ஓப்பனா விஷாக்காவோட பேச முடிவெடுத்தான். ஆனா அதுக்கு முன்னாடியே விஷாக்காவோட ஒரு உண்மை அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஒரு ரெஸ்டாரண்ட்ல ராகுலுக்கு ஒரு மீட்டிங் இருந்தது. அங்க விஷாக்காவ ஒரு பையனோட பேசுறத அவன் பார்த்தான். அவங்க பேசுறத அவன் கேட்டான். உனக்கு தெரியுமா, நானும் ராகுலும் புருஷ பொண்டாட்டியா வாழ ஆரம்பிக்கல, வாழவும் மாட்டோம். நான் உனக்கு சொந்தமானவ், உனக்கு மட்டும்தான். எனக்கு 1 வாரம் டைம் கொடு, நான் உன்கிட்ட வந்துடுறேன். ராகுலுக்கு இப்ப எல்லாமே புரிஞ்சிருச்சு. அவனுக்கு தெரிஞ்சது விஷாக்கா அவனை காதலிக்கலன்னு. விஷாக்காவுக்கு இது பிடிக்காத கல்யாணம். ராகுல் விஷாக்காவோட அம்மா அப்பாவை கூப்பிடுறா. விஷாக்கா, உனக்கு விடுதலை. நீ எனக்கானவள் இல்ல. முதலே சொல்லியிருந்தா நான் உன்னை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன். இந்த நாடகத்தை நீ ஆடிருக்க தேவையே இல்ல. அப்பா அம்மா, விஷாக்கா இந்த கல்யாணத்தினால கஷ்டப்பட தேவையில்லை. விஷாக்கா, உனக்கு பிடிச்சவங்கள நீ கல்யாணம் பண்ணிக்கோ. உனக்கு விடுதலை கொடுக்குற. தேங்க்யூ ராகுல், தேங்க்யூ சோ மச். அப்பா அம்மா, நீங்க சொன்னது கேட்டு நான் தப்பான முடிவு எடுத்துட்டேன். ஆனா இப்ப இல்ல, நான் மானவ கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் மானவோட ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். சாரி ராகுல், உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். அத்தை, மாமா, ஸ்வாதி,
நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. ராகுல் மானவ வீட்டுக்கு கூப்பிட்டு சுவாதி மானவோட பைக்ல உட்கார்ந்து கிளம்பி போயிட்டா. ராகுலுக்கு கல்யாணம் ஆனாலும் ரொம்ப கஷ்டமா தான் ஆகும். ஒரு வாட்டி கல்யாணம் ஆகி பிரிஞ்சு போயிட்டா ரெண்டாவது கல்யாணம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அது பொண்ணோ பையனோ அவங்களுக்கு சரியான வாழ்க்கை துணை கிடைக்கலனா 2 பேருக்கும் வாழ்க்கை ரொம்ப கஷ்டம்தான். ஜனங்க ரொம்ப கேள்வி கேட்பாங்க, மருமகளை 4 நாள் கூட வாழ வைக்கலன்னு. ஏன் பிரிஞ்சுட்டாங்க, அவளுக்கு என்ன பிரச்சனை இருந்தது, இந்த மாதிரி கேள்விங்க எல்லார் தலையிலும் ஓடிட்டு இருக்கோம். அதனால அப்பா அம்மா அவங்க பிள்ளைங்களோட கல்யாணத்தை ரொம்ப யோசனை பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி வைக்கணும். அப்பதான் கல்யாணம் நீடிச்சு இருக்கும். எனக்கு மாங்காய் சட்னி வாசனை வந்துகிட்டு இருக்கு. என்னால இதுக்கு மேல தாங்க முடியாது. எவ்வளவு நேரமா நம்ம இங்க டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து இருக்கோம், இன்னுமே வரல. எப்பதான் அந்த ரொட்டிய கொண்டு வர போறா? இதோ கொஞ்ச நேரம் அத்த. இதோ நானும் மருமகளை கூப்பிடுறேன். அம்மா நிஹாரிகா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னா கொண்டு வந்து பரிமாறுமா. இங்க எல்லாருக்குமே பசியில வயித்துல எலிகள் ஓடவே ஆரம்பிச்சிடுச்சு. இதோ அத்த கொண்டு வந்துட்டேன், 2 minutes. அவ எல்லாருக்குமே சீக்கிரமா செஞ்சத கொண்டு வந்து பரிமாறிடுறா. அங்க சாப்பிடுறவங்க 7 பேரு. அவங்க அத்தை, மாமா, கணவர், அவங்க பாட்டி, அதுக்கப்புறம் அவங்க புருஷனோட தங்கச்சி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அவங்க முன்னாடி பொரியல், அதுக்கப்புறம் 10 ரொட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவ மறுபடியும் கிச்சனுக்குள்ள போயிடுறா. அதுக்கப்புறம் இன்னுமே அவ ரொட்டி செய்ய ஆரம்பிக்கிறா. அம்மா மருமகளே, இன்னுமா ரொட்டி செஞ்சுட்டு இருக்க? சீக்கிரம் செஞ்சு கொண்டு வா. அடா, இவங்களது வயிறால கிணறா. இதை விட ஸ்பீடா இன்னும் எப்படி செய்ய முடியும்? நான் மனுஷியா இல்ல மெஷினா? ஆனா நிஹாரிகா ரொம்ப சீக்கிரமாவே கஷ்டப்பட்டு ரொட்டியை செஞ்சுக்கிட்டு இருப்பா. ஆனாலும் அங்க அவங்க வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. என்ன மருமக இது, ஒவ்வொரு ரொட்டிக்கும் எங்களை இவ்வளவு நேரம் நீ காக்க வைக்கிற, சரியா? அது நான் என்ன அத்தை பண்றது, என்னால முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா பண்றேன். அது இவ்வளவு பெரிய ஃபேமிலிக்கு நான் தனியா எப்படி பண்ண முடியும்? நாளைக்கு ஒரே வாட்டி எல்லா ரொட்டியும் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பரிமாறுறேன். அதுக்கப்புறம் நீங்க வெயிட் பண்ண வேண்டியது இருக்காதுல்ல? ஐயோ வேணாமா, எனக்கு சில்லுன்னு சாப்பிட பழக்கம் இல்ல. ரொட்டி சுட சுட சாப்பிட்டாதாமா நல்லா இருக்கும். அடா அத்தானா, சூட சாப்பிடணும்னா வெயிட் பண்ணி தானே ஆகணும். எவ்வளவு வேக்காடா இருக்கு பாத்தீங்களா? இந்த வேக்காட்லயே நான் இங்க நின்னு செய்யறது பெரிய விஷயம். நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஆஹா, இப்ப இருக்கிற இந்த மருமகங்க வேலை செய்யறதுக்கும் கஷ்டப்படுறது, இப்படி வேக்காட்டுல வேலை செய்யறனே அப்படின்னு அத பத்தியும் கம்ப்ளைண்ட் பண்றது. எந்த வேலையும் உங்களால சரியா செய்ய முடியாது இல்லையா? சரி விட, ஒரு வேலை பண்ணலாம். நாளைக்கு நீ வெறும் பொரியலை மட்டும் செஞ்சுவே மருமகளே, சரியா? நானும் என்னோட மருமகளும் 2 பேரும் சேர்ந்து நாளையிலிருந்து ரொட்டி செய்யறோம். என்ன சாவித்திரி, சரியா சொன்னனா? அத்த, நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து பண்ணிடலாம், விடுங்க. இங்க பாருமா, நீ நாளைக்கு பொரியல் செஞ்சு வை, நாங்களே ரொட்டி செஞ்சுக்கிறோம். நீங்க சொன்னதே பண்ணிக்கலாம். மறுநாள் நிஹாரிகா அதே வேலையை தான் பண்றா. பொரியல், ரைத்தா எல்லாமே செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் மாவு கூட பிசைஞ்சு வச்சிடுறா. அத்த, மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சாச்சு, பொரியெல்லாம் செஞ்சுட்டேன், ரொட்டி பண்ணிடுங்க. அத கேட்டதும் மருமகளும் அத்தையும் 2 பேரும் ரொட்டி சுடுறதுக்காக போறாங்க. அந்த வேக்காட்டுல அவங்களால நிறைய ரொட்டி சுட முடியல. அவங்க அத்தை வேற டயர்ட் ஆயிடுறாங்க. வேர்த்து வேர்த்து அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இங்க பாருமா, என்னால ஆகாதுமா, என்னால இவ்ளோ ரொட்டி செய்ய முடியாது. எவ்வளவு வேக்கடா இருக்கு, எப்படி வேர்க்குது பாரு. இது என்னால ஆவாது, அவ்வளவுதான். இந்த கிச்சன் ரொம்பவே வேர்க்குது. நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன். இங்க பாரு, இந்த ரொட்டிய நீயே சுட்டு எடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? அவங்க மருமக தான் அங்கேயே நின்னு வீட்டு எல்லாருக்குமே ரொட்டியை செஞ்சு முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ செஞ்சு முடிச்சதும் அவங்க வந்து சோஃபால உட்காந்துடுறாங்க. அட கடவுளே, இந்த ரொட்டியை இத்தனை பேருக்கு நின்னு கிச்சன்ல செய்ய முடியாதுப்பா. உயிரே போயிடுச்சு அந்த வேக்காட்டுல எனக்கு. அம்மா மருமகளே, என்னால இந்த மாதிரி ரொட்டி சுட முடியாதுமா. இனிமே உன் வேலையை நீயே பாத்துக்கோ. என்னத்தான் ஒரு நாளைக்கு டயர்ட் ஆயிட்டீங்களா? மறுநாள் காலையில என்ன பண்றா, நிஹாரிகா எல்லாருக்குமே ரொட்டி செஞ்சு வச்சிடுறா. அதுக்கப்புறம் ஒன்னாவே எல்லாருக்கும் பரிமாறுறா. ஆனா எல்லாருமே சில்லுன்னு சாப்பிட வேண்டியதா இருந்தது. ஆனா கண்டிப்பா அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது முக்கியம் தானே. ஆனா மருமக, இந்த சுட ரொட்டி சாப்பிட்டா இருக்க அந்த சந்தோஷம் இதுல வராது, தெரியுமா? ஓஃபோ, இந்த மாமியாருக்கு சுட சாப்பிடலன்னு தொண்டில எறுங்காதான் என்ன? இப்படியே கொஞ்ச நாள் கடந்து போகுது. அதுக்கப்புறம் ஒரு நாள், இங்க பாருமா மருமக, இன்னைக்கு சாயந்தரம் விமலாவோட வீட்டுல பூஜை இருக்கு. இன்னைக்கு சாயந்தரம் நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காங்க. உன்னையும் கூப்பிட்டுட்டு வர சொல்லிருக்காங்க. அங்கேயே போய் சாப்பிட்டு வந்துடலாம், சரியா? உன்னை கூட்டிட்டு வான்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. ஆண்டிய பத்தி எனக்கு நல்லா தெரியுமே. நம்பர் 1 கஞ்சூஸ். அங்க பூஜைக்கு கூப்பிட்டாங்களா இல்ல சமையல் செய்யறது கூப்பிட்டாங்களோ யாருக்கு தெரியும்? இங்க இவங்களுக்கெல்லாம் சமைச்சு போதும் ஆயிடுச்சு. அங்க போயிட்டு அவங்க கூட செய்யணுமா நானு?
பிடிக்கலனாலும் நிஹாரிகா அந்த ஃபங்க்ஷனுக்கு போற. அங்க பூஜை எல்லாமே நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் சாப்பிட போறாங்க. நீங்க எல்லாரும் உட்காருங்க, உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரேன். சோனியா, நானும் உனக்கு ஹெல்ப் பண்ண வரவா? இங்க பாட்டு பாடி பாடி நானும் டயர்ட் ஆயிட்டேன். ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேனே. ஐயோ அக்கா, பரவாயில்ல, வேணாம். நானே எல்லாம் பாத்துக்கிறேன், எல்லாமே ரெடியா இருக்கு. வெறும் ரொட்டி மட்டும் செய்யணும், நான் செஞ்சு கொண்டு வந்துடுறேன். பக்காவா? கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன், விடுங்க. சோனியா எல்லாருக்குமே ஒரே வாட்டி சாப்பாட பரிமாறா. அது மட்டும் இல்லாம சூடான ரொட்டிய சீக்கிரமா பரிமாறா. இந்த மாதிரி ஃபட்டாஃபட்டுன்னு இவ்ளோ சூடாவ எல்லாருக்கும் பரிமாறா. அடடா, விமலாவோட மருமக ரொம்பவே ஃபாஸ்டா செய்யறா. எல்லாருக்கும் அதுவும் சுட சுட எவ்ளோ ஃபாஸ்டா ரொட்டிய செஞ்சு எப்படி பரிமாறா பாரு. யாரு தட்லயும் ரொட்டி இல்லாத இல்ல, நல்லா சாப்பிடுறாங்க. எல்லாரு தட்லயும் சுட சுட ரொட்டி பரிமாறா. சரியாதான் சொல்றாங்க. ஆனா இது எப்படி முடியும்? வீட்லயே என்னால இந்த வேக்காட்டுல எல்லாருக்கும் செய்ய முடியல. ஒரு வாட்டி போய் பார்க்கலாம் அவ என்னதான் பண்றான்னு பாக்க போறா நிஹாரிகா. அங்க பார்த்து அவ ஷாக் ஆயிடுறா. அவ என்ன பண்றானா, பெருசா மாவு எடுத்துக்கிறா. அதுக்கப்புறம் அத தேய்ச்சு 10 டிவைட் பண்றா. அதுக்கப்புறம் டிவைட் பண்ணத ஒன்னாவே அவ தேய்க்க ஆரம்பிக்கிறா. அப்படி அவ தேய்ச்ச ஆரம்பித்ததும் அது அப்படியே 10 ரொட்டி ஆயிடுது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய தவால 10 ரொட்டியும் போட்டு சுட ஆரம்பிச்சிடுற. ஒரே வாட்டி 10 ரொட்டி ரெடி. சோனியா, என்ன பண்ற நீ? செமையான ட்ரிக்கா இருக்கே. மேடம், இது ஃபாஸ்டா ரொட்டி செய்யறதுக்கான ட்ரிக். நீ ரொம்ப ஸ்மார்ட் தான் போ. அடா, இதான் என்னோட ட்ரிக். நான் ஒரே வாட்டி இதே மாதிரி 10 ரொட்டி செஞ்சிடுவேன். நிஜமா சரியான ட்ரிக். நாளையில இருந்து நானும் இதே ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள்ல இருந்து அன்னைக்கு எல்லாருமே சாப்பிட வந்து டைனிங் டேபிள் உட்கார்றாங்க. என்னமா இது, இன்னுமே ரொட்டி கொண்டு வந்து வைக்கல நீ? அத்தை, இன்னில இருந்து நீங்க சுட சுட ரொட்டி தான் சாப்பிட போறீங்க, சரியா? என்னம்மா, உனக்கு ஏதாவது மேஜிக் ஸ்டிக் கிடைச்சதா? அப்படியே நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொட்டி செய்யறதுக்காக உள்ள போறா. அவள மாதிரியே பெரிய உருண்டை மாவு எடுக்கிறா. 10 டிவைட் பண்ணி தேய்ச்சி ஒரே வாட்டி சுட்டு எடுத்துடுறா. இன்னாங்க, இது உங்களுக்கு 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 இது உங்களுக்கு, ஓகேவா? வா மருமக, ஒரே வாட்டி இத்தனை ரொட்டி எப்படிதான் செஞ்ச? ஆனா அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் வெந்திருக்கு, இன்னொரு பக்கம் வேகல. ஆனா மருமக, இந்த மாதிரி வெந்தும் வேகாத ரொட்டி எங்களுக்கு கொடுத்திருக்க. என்னமா, கேஸ் காலி அடிச்சா என்ன? ஆமா மருமக, இது சரியா வேக கூட இல்ல. அத்த, உங்களுக்கு சுட ரொட்டி வேணும், நல்லா வெந்திருக்கணும், எல்லாமே உங்களுக்கு கரெக்டா இருக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்ல அத்த? சுட ரொட்டி சாப்பிடணும்னா இனிமே இப்படிதான் அத்த நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அணில இருந்து அவ சுட சுட இப்படிதான் செய்ய ஆரம்பிக்கிறா. ஆனா அவளுக்கு என்னமோ சந்தோஷமா இருந்தது. வீட்டு ஆளுங்க மட்டும்தான் அதை சாப்பிட கஷ்டப்பட்டாங்க. Thanks for watching.